வணக்கம். தூங்கா இரவுகளில் ஃபீஃபா உலகக்கிண்ணம் 2026 உங்களுடன் உங்கள் அனோஜியா சுஜீவன், உங்கள் கௌசல்யா. கால்பந்து இது விளையாட்டு மட்டுமல்ல, இது ஒரு இமோஷன். இந்த ஒரு கால்பந்து அப்படிங்கிற ஒரு விளையாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கதையோட ஒரு வரலாறோட ஆரம்பிக்கலாம். இது கதையாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம். ஸோ கதையும் கற்பனையும் அப்படின்னு சொல்லும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விளையாட்டு ஆரம்பித்தது சைனாவில். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு பேர் ஷீஜு. அங்கிருந்து ஆரம்பித்த ஒரு விளையாட்டு இங்கிலாந்து, அதாவது மத்தியம காலத்தில் இங்கிலாந்துக்கு போயிருக்கு. இந்த விளையாட்டு இங்கிலாந்துக்கு போய் இதை ராஜாக்கள் காலத்தில் இந்த ஸ்போர்ட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா இங்கிலாண்டில் இது வீதிகள்லேயும் தெருக்கள்லேயும் விளையாடும் போது கிங் எட்வர்ட் த செகண்ட் இந்த விளையாட்டை அந்த ஊரில் பேன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இது கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் இது பேரை விரிவாக்கம் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக விதிமுறைகள் வைத்து விளையாடியிருக்காங்க. அங்கிருந்து இது 18ஆம் நூற்றாண்டில் இதை மாறி வந்தது தான் ஃபீஃபா அப்படின்னு ஒன்று. 1930 அந்த வருஷத்தில் ஃபீஃபா இதுக்கென்று ஒரு விதிமுறைகள் வைத்து இதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. இதுதான் ஒரு சின்ன ஒரு கதை. ஆமாம் கௌஷிக், கரெக்டாக சொன்னீங்க. இந்த மாதிரி அழகான விளையாட்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். அப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்டில் நிறைய பேர் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மக்களுக்கு இங்கிலீஷ் வேர்ல்டில் நல்லாவே பரிச்சயப்பட்ட பேர்கள் நிறைய இருக்குது. ஜான் மார்ட்டின் டெய்லர் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இந்த சாதனைகளை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நெவில் ஆந்தனிங்கிறவர் பல வருட காலமாக இதில் தேர்ச்சி பெற்று விளங்கினவர். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு தேர்ச்சி பெற்ற சீனியர் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டை தான் வெல்கம் பண்ண போகிறோம். அவர் தான் மிஸ்டர் அருண். வணக்கம் மிஸ்டர். வணக்கம். நன்றி உங்களுடைய அறிமுகத்திற்கு. நாங்கள் நிறைய ஊடகவியலாளர்களை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. அதில் ஒரு அர்ஜென்டினியன் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறார். 1958ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் 17 உலக கிண்ணங்களை அவர் கவர் பண்ணியிருக்கிறார். அப்படி நிறைய பரந்துபட்ட அனுபவசாலிகள் எமக்கு முன்னர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த விளையாட்டினுடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் கூறும்போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் கௌசி. சீனாவில் ஆரம்பித்ததென்று சீனர்கள் பெருமை கொள்கிறார்கள். பின்னர் இதனை தங்களுக்குத்தான் சொந்தம் என்று ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் பெருமை கொள்கிறார். ஆனால் நன்கு இப்போது பரந்த அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதானது இங்கிலாந்து தான் ஃபுட்பாலினுடையதும் கிரிக்கெட்டினுடையதும் தாயகம் என்று தான் பலரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் கூறியது போன்று அன்றைய காலத்திலே பரிணாம வளர்ச்சி கண்டிருக்கின்றது பல்வேறு நாடுகள் ஊடாகவும். ஆனால் இன்று அதனை பாப்புலர் ஆக்கினது இங்கிலாந்து தான். அந்த வகையிலே இப்போது நாங்கள் உலகக்கிண்ணம் 22 உலகக்கிண்ணத்தையும் கடந்து விட்டோம். இப்போது நாங்கள் 23வது உலகக்கிண்ணத்தை பற்றித்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பேச இருக்கின்றேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் அருண். விளையாட்டு ஊடகத்துறையை உங்களோட வாழ்க்கையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலாக அமைஞ்சிச்சு? ஒரு கவிதை ஒன்று இருக்கு, விரும்பியது அமையாவிட்டால் அமைந்ததை விரும்பு என்று. அப்போ நான் உண்மையிலேயே என்னுடைய பாடசாலை காலத்தில் டபுள் மேத்ஸ் தான் படித்தேன். நான் படித்த காலத்தில் எனக்கு அந்த துறையில் மேலே தேர்ச்சி பெற முடியாமல் போயிட்டுது. அதனால் உடனேயே ஊடகத்துறைக்குள்ளே நான் என்னுடைய ஒரு விரும்பியோ விரும்பாமலோ நான் வர வேண்டியதாகிட்டு. என் அண்ணாட ஒரு ஃப்ரெண்ட் என்னை நல்லா எழுதுவன் என்று சொல்லி என்னை கொண்டு போய் விட்டார். அந்த நேரத்தில் நான் பார்த்த அளவில் ஒரு கேப் ஒன்று இருந்தது ஸ்போர்ட்ஸுக்கு. அதோட ஸ்போர்ட்ஸ் சிறு வயதிலேருந்தே கூட நான் அதில் கூட ஆர்வமாக இருந்தேன். என்னென்னு சொன்னால், நான் விளையாடினதை விட விளையாட வாசித்தது, அதை பற்றி பார்த்தது கூட. சில நேரத்தில் ரோட்டில் எல்லாம் இப்படி கிரிக்கெட் நடக்கும்போது பாடசாலை டியூஷன் போய்க்கல நான் அந்த தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்தோன்னா அப்படியே நான் ரோட்லேயே நின்றுவேன். அந்த சிங்கர் ஷோரூம் அப்படியெல்லாம் நின்ற வரலாறுகள் இருக்குது. அதே நேரத்தில் கூட ஃபுட்பால் எப்படி எங்களுக்கு கூட பரிச்சயம் என்றால், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அகதிகளாக சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் இருந்த காலத்தில் அங்கே எங்களுக்கு தொலைக்காட்சி பார்க்கக்கூட சந்தர்ப்பம் கிடைக்கல. காரணம் இந்த குண்டு வெடிப்பு செல். ஆனால் அந்த ஸ்கூலில் பேசிக்கொள்வாங்க. மெரடோனோ ஒரு ஆள் விளையாடுறாரு, அவர் நல்லா அடித்தார் கோல், ஹேண்ட் ஆஃப் கோல் என்று சொல்லி அவர் ஒரு கோல் ஒன்று அடிக்கும்போது அவர் ஃபவுல் டவுன் அடிச்சிருக்கார். அவருடைய கையாலேயே
என்ன கையால் அடித்தா அது ஹேண்ட்பால் ஃபவுல். ஆனால் அந்த நேரத்தில் யாரும் அதை பார்க்கல, அது போயிட்டுது. ஆனால் அவர் உண்மையிலேயே மிகச்சிறந்த வீரர்கள் ஒருவர். அவர் அன்றைக்கு அடித்ததால் இங்கிலாந்துடைய செமிஃபைனல் வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. ஆனால் அந்த இதில் வந்து இந்த எண்டில் வந்து அர்ஜென்டினா வெற்றி பெற்றுச்சு, ஜெர்மனியை தோற்கடித்து. அந்த வகையில் அப்படியெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக ஆரம்பித்தது தான் இந்த விளையாட்டுத்துறை. இது அப்ப நீங்க இதுக்குள்ள விரும்பி வரல, வந்ததுனால விரும்பி ஆமாம். அமைச்சிருக்கீங்க. எங்களோட ஒரு எடிட்டர் இருக்கிறாரு நடராஜா, அவர் தான் இந்த முதல் எடிட்டர். அவர் சொன்னார், ஜேர்னலிஸ்ட் ஷுட் நோ சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் ஏனெண்டா எங்களுடைய தமிழ் ஊடகத்துறையை பொறுத்த வரையில் நிறைய பேரை வச்சு எல்லாருக்குமே தனித்தனி துறைகளில் பணம் கொடுக்கறதுக்கு அளவு வளங்கள் இல்லை. அதனால் நாங்கள் சில நேரம் ஒரு குண்டு வடித்தா எங்களை அனுப்பி விட்றாங்க, குண்டு வடிக்கிறது, அதை கவர் பண்ணுறது. சில நேரம் பிஸ்னஸ் ஆள் இல்லைன்னா பிஸ்னஸுக்கு நாங்கள் இறங்கணும். இந்த கோவிட் காலத்தில் எங்களுக்கு நாங்கள் என்ன டாக்டர்ஸா இல்லை, ஆனால் அதை பற்றி படித்து அதை பற்றி அந்த வகையில் நாங்கள் ஆனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ரைட் த்ரூவாக இளையோடிக்கொண்டே இருந்தது. நான் என்ன துறையை சேர்ந்தாலும் ஸ்போர்ட்ஸை நான் விரும்பி எடுத்துருவேன். அதில் ஒரு சுவாரஸ்யமான சக்தி டிவியை போன்ற இதில் நான் வேலை செய்யும் போது நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து தான் தொலைக்காட்சிக்கு போனேன். அப்போ நிறைய எழுதுவேன். அப்போ எங்களோட ப்ரொடியூசருக்கு மினக்கிடையில் சண்டை வரும். நான் எழுதுறதுக்கு இது போடலாம். ஏன்னா ஒரு புல்லட்டின்ன்றதே மொத்தமாக 24 நிமிஷம்தான் புல்லட்டின். அதில் உலக செய்தி, உள்ளூர் செய்தி எல்லாம் போயிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 2-3 நிமிஷம் தான். ஆனால் நான் எழுதுறத பட் ஒரு ஸ்கிரிப்டே 5-6 நிமிஷத்துக்கு போயிடும். அப்போ எனக்கும் அவருக்கு சண்டை வரும், ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படி. ஆனால் அந்த பேஷன் வந்து ரைட் த்ரூவாக இருந்திருக்கு. நீங்கள் பேஷன்னு சொல்லிக்குள்ளே தான் ஆட் பண்ணணும். என்னென்னா ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் வந்து எக்ஸாம்ஸை பங்க் அடிச்சுட்டு ஆக்சுவலி மேட்ச் பார்த்த கதைகள் எல்லாமே இருக்குது. ஆமாம் கௌஷி, அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபீஃபா ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னாரே ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு உண்டியலை வச்சு காயின் சேர்க்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன ட்ராவல் பண்ணி போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆசை தான். அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி கதைகள் இருக்கும்போது மிஸ்டர் அருண், எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் இருக்குது உங்ககிட்ட. என்னென்னா லைவ் மேட்சஸ் நடக்கும் இல்லையா, இதில் போகும்போது இப்போது ஸ்டாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த இது வந்து பிளேயரோட ஸ்கோர்ஸ் இருக்கும், அது நம்ம வந்து லைன் அப் பண்ணுவோம் இல்லையா, இதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இல்லை, எப்படின்னு சொன்னால் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஏன்னா நான் ஆங்கிலம் படிக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸை வாசிக்க தொடங்கினான். அந்த வகையில் நான் முதல் கிரிக்கெட் தான் என்னுடைய ஆரம்பம். அப்போ கிரிக்கெட்டில் வந்து ஆக்கட ஸ்கோர், ஆக்கட ரெக்கார்ட், இதைத்தான் முதல். ஏன்னா எனக்கு வந்து ஒரு இன்னொரு ஆளோட பேசும்போது நீங்கள் வந்து ஆங்கிலம் தெரியாட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்கை தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களால அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. அடே இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு பேசும்போது ஒரு ஆளோட ஒரு உரையாடல் ஆரம்பிக்கும் போது நல்ல ரெக்கார்டு ஒன்று அடிச்சுட்டார் தானே இவரென்று சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்க ரைட் ஏன்டா அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் எனக்கு ஸ்டாட்டிக்ஸ் மனப்பாடம் ஆகிடுது பார்த்து. அது வந்து கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, டென்னிஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, நான் ஸ்டாட்டிக்ஸ் தான். எனக்கு என்ன, நான் மேத்ஸ் படித்தது மேத்ஸ், அதனால எனக்கு அது ஒரு ஈஸியாக இதாகிடுது கூடுதலாக. அடுத்தது இந்த முறை 48 டீம் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இல்லையா, ரொம்ப அதிகூடின நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் சொல்லுங்கள், போட்டியோட சுவாரஸ்யம் மற்றும் விறுவிறுப்பு எப்படி இருக்கும்? ஏனெண்டா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த டீம்ஸோட எண்ணிக்கை கூடிக்கொண்டே தான் வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் பெருமனே 16 டீம் விளையாடினது இருக்குது. அதுக்கு பிறகு 24 வந்து 32 வந்தது. அதுக்கு முதல்ல இன்னும் குறைஞ்ச டீம் 8 டீம் விளையாடின காலங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே இது வந்து என்னத்தை காட்டுதுன்னு குளோபல் பாப்புலாரிட்டியை காட்டுது. என்ற உலகத்தில் இருக்கிற இப்போத்தைய சனத்தொகை கிட்டத்தட்ட 8 பில்லியன் 800 கோடி. அதில் கிட்டத்தட்ட 500 கோடி மக்களை ரீச் பண்ணுறது தான் இந்த ஃபுட்பால். அப்போ இந்த ஃபுட்பால் இப்போ விளையாடாத நாடுகளே இல்லை. எல்லா நாட்டிலையும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால் ஃபுட்பால் வந்து வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பால் இருந்தாலே விளையாடிட முடியும். அப்படி இருக்கும்போது அதோட பரிணாம வளர்ச்சி தான் இதை காட்டுது இந்தளவு நிறைய வாரன். ஆனால் இன்னொரு விதத்தில் பலர் குற்றம் சாட்டுறதும் இருக்குது. நிறைய டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி ட்ராப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடந்திருக்கு. ஆனால் 2014 ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனின்றது எப்பயுமே ஒரு ஃபுட்பால் டீம். அதை சொல்கிறது இந்த வேர்ல்ட் கப் வந்துட்டாலே அவங்க ஒரு வேறு அந்த டீம் வந்து அந்த நேரத்தில் பிரேசில் டீமோட ஒரு மேட்ச் ஒன்று அடிக்கிறாங்க. பிரேசிலில் ஃபுட்பால் நடக்குது. ஜெர்மனி வந்து பிரேசிலுக்கு 7-1 சொல்லி கோல் அடிச்சிட்டாங்க. ஜெர்மனி தாயக நாட்டில் வந்து
பிரேசிலை அப்படி தோற்கடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய டீம் வரும்போது சிலது வீக்கான டீம் வரும், சில நேரம் நாங்கள் கோல் மலைகளை பார்க்கல. நான் சொல்கிறேன், ஜெர்மனி மாதிரியான ஒரு டீமுக்கே 7 கோல் அடித்தா சில நேரம் இந்த மாதிரி வரும்போது 10 கோல் கூட அடிச்சிடலாம். ஆனால் அதுக்காக நாங்கள் தவிர்க்க முடியாது. மிஸ்டர் அருண் வந்து நிறைய ஆனுவல் லீவ் இந்த வருஷம் போட்டு செப்டம்பருக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக அவர் பேசுகிறாரு. ஸோ இந்த ஆர்வத்தோடைய ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா டீம்ஸை பற்றியும், அப்போ ஆசிய நாடு, இந்தியா ஆகட்டும் இலங்கை ஆகட்டும், இந்த மாதிரி ஆசியா நாடுகள் இந்த ஸ்போர்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம உலக கோப்பைக்கு வருவாங்க, இதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஆசிய நாடுகள் என்று இலங்கை இந்தியாவை நீங்கள் விட்டீங்கன்னா அவங்க இன்னும் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்கு வாரத்துக்கு 25-30 வருஷம் ஆகுமென்று சொல்கிறாங்க. ஆனால் ஆசிய நாடுகள் ஏற்கனவே உள்ளுக்கு இருக்குது. ஜப்பான், சவுத் கொரியா, ஈரான், கடந்த வேர்ல்ட் கப்பில் சவுதி அரேபியா கூட அர்ஜென்டினாவை வென்றிருந்துச்சு. அப்படி ஏற்கனவே இருக்காங்க. ஈராக் கூட ஒரு பலமான டீம் ஈராக். அப்படி ஏற்கனவே ஆசிய நாடுகள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவை இலங்கையை கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. அவங்க இந்தியா கூட இப்போ ரேங்கிங்கில் 90ஆம் இடம் 100ஆம் இடம் அதுக்கு அப்படித்தான் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய, ஏன்னா கிரிக்கெட் தான் அங்கே இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுக்குது, எல்லா டேலண்ட்டையும் எடுத்துகிட்டு போகுது கிரிக்கெட். அதனால் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஃபுட்பாலுக்கான சரியான. அதே நேரம் டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணி அவங்க ஏர்லியாக பிக் பண்ணி அவங்கள கொண்டு போய் வளர்க்குறதுக்கான ஒரு பெரிய யூரோப்பியன் லீக்கில் சேர்க்கறதுக்கான அப்படியானது இல்லை. இந்தியாவில் ஒரு காலத்தில் பாய்ச்சுங் பூட்டியான்ற ஒரு ஆள் இருந்தார், இந்தியாவோட ஃபுட்பால் கேப்டன். பிறகு சுனில் சேட்ரி என்று இருந்தார். இவங்க எல்லாம் இங்கிலாண்டில் போய் கூட விளையாடி இருக்காங்க. ஆனால் அது ஒரு வெரி ரேயா. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு வளர்ச்சி. ஏன்னா இப்போ வந்து இந்தியன் சூப்பர் லீக் கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த சில. அப்போ வந்து வெளிநாட்டு வீரர்கள் வந்து விளையாடுறது இருக்குது. அப்படி விளையாட இப்போ ஐபிஎல்லில் நடந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்போ 18 சீசன் ஐபிஎல் போன பிறகு இன்றைக்கு கிரிக்கெட்டில் நல்லா இந்தியா ஷைன் பண்ணுற மாதிரி இப்படியே இந்த சூப்பர் லீக்கும் இன்னும் வளர்ச்சி அடைய நிறைய வெளிநாட்டு வீரர்கள் வந்து விளையாட அவங்களுடைய ஃபிட்னஸை பார்த்து அவங்களுடைய ஸ்கில்லை பார்த்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு இந்தியா இன்னும் எதிர்வரும் காலங்களில் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் கூட இந்த மாற்றம் நடக்கலாம். அதுக்கு முதல் கட்டமாக அந்த ரிசோர்ஸ் அதுக்கான இதை ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த எஃபர்ட்டை போடணும், நல்ல டீம் இதாக வரணும் ஏர்லியாகவே. உண்மை நீங்கள் சரியாக சொன்னீங்க மிஸ்டர். அதே மாதிரி ஒரு டீம் வந்து தோக்குறாங்க, இப்போ அது வெற்றி தோல்வி வந்து எல்லா டீமுக்குமே சகஜம். ஸோ அந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனையோ இல்லை அதான ஒரு பயிற்சியாளரையோ சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அதை நீங்கள் எப்படி அணுகுவீங்க அவங்க கிட்ட? இப்போ எப்படித்தானே எப்படின்னா விளையாட்டு வரும்போதே நான் பல விளையாட்டு போட்டிகளை பார்க்கும்போது என்னென்னா விளையாட்டில் தான் அது எண்ட் ஆஃப் த இதாக அமைஞ்சிராது. அவங்களுக்கு எப்படியும் ஒரு சந்தர்ப்பம் மீண்டுமா வரலாம். இப்போ நான் வந்து இப்போ ஃபுட்பால்லேருந்து உதாரணம் காட்டுறதை விட எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. டென்னிஸில் கொரான் இவானிசேவிக்ன்ற ஒரு பிளேயர், குரோஷியன் நாட்டு. அவர் 3 தரம் விம்பிள்டன் ஃபைனல் போட்டியில் விளையாடி தோத்துட்டார். தோத்தோடனே அவருக்கு இன்னொரு நேரம் அவர் வேற ஒரு பிளேயர் வெளியேறாரு. அந்த நேரத்தில் அவர் அந்த டொப்லே இல்லை, அவருக்கு ஒரு வைல்ட் கார்ட் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் வந்து ஆரம்பத்தில் சோபை இழந்து தான் விளையாடுறார். ஆனால் வின் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி வந்து ஃபைனல் வந்துட்டார். ஃபைனலில் வின் பண்ணிட்டார். அப்போ நான் யோசித்தேன், அந்த டெஸ்டினின்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் இவருக்கு கட்டாயம் வெல்லுவாருண்டு, அது எந்த வகையிலேயாவது அது நடந்துருமெண்டு கொண்டு போய் சேர்த்துரும். ஏண்டா உலகம் வந்து விரும்பிட்டேன்டா, அடே இவர் கட்டாயம் வென்றே ஆகணுமெண்டு அது எப்படியாவது ஒன்று நடந்துடும். அது மாதிரி தான் போன வேர்ல்ட் கப்பில் அது லயனல் மெஸ்ஸி எல்லா வேர்ல்ட் கப்பையும் எல்லா கப்ஸையும் பண்ணிட்டாரு, அவரோட ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப் தான் முத்தமிட மறந்துச்சு அவரை, அதுவும் கடைசியில் போய் சேர்ந்துட்டு. இந்த முறை எல்லாரும் ரொனால்டோ வாரார் இந்த வேர்ல்ட் கப்பில், எல்லா ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, எல்லா புகழின் உச்சி அவர்கிட்ட ஃபைனல் வேர்ல்ட் கப். ஆனால் சில நேரத்தில் அதுவும் கூட சாத்தியமாகுமா? காலம் பொறுத்திருந்தா பாயா. அருண் நினைப்பார் ஷோ அப்படின்னா அதுவும் ஃபுட்பாலை பற்றி கதைக்கிறதுக்கு 2 லேடிஸ் வந்திருக்கிறாங்கன்னு நினைப்பார். ஆனால் இன்றைக்கி ஐ திங்க் நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டு அவர் எங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து அவர் தான் இது பண்ணணும். இது வந்து என்னோட ஃபுட்பாலோட ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் காட்டுது. ஏன்னா ஃபுட்பால் வந்து உண்மையிலேயே ஒரு இமோஷன். இப்போ நாங்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு ஆக்கலேன் ஒரு குறிப்பிட்ட நாடுகளை தவிர கிரிக்கெட் ரீச் குறைவு காரணம் அது வந்து அந்தளவுக்கு எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண இல்லாது. இப்போ ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து அது
என்ன ஒரு ஷார்ட் கேம்ஸுக்கு கூட இது இருக்குது. அதில் ஃபுட்பால் வந்து எப்படியாவது தொற்றி கொண்டுரும் எங்களுக்கு அந்த ஆர்வம். இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, FIFA அமைப்போட புது விதிமுறைகள் வந்திருக்கு. இப்போ இது இந்த விளையாட்டோட விதிமுறைகள் வந்து மாறுமா, இல்ல இது சரியாவே கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ உதாரணமாக இந்த VAR அண்டு இந்த வீடியோ வர்ச்சுவலி அசிஸ்டன்ட் ரிஃபரல்ஸ் அப்படி என்றெல்லாம் இப்போ வந்திருக்குது. இது என்னன்னு சொன்னால், அப்படி விதிகள் வாரதன் மூலமாக எவ்வளவு அந்த எரர்ஸை தவறுகளை குறைக்க முடியும். அதே நேரத்தில் அந்த தவறுகளை குறைக்கிறதுன்றது அந்த ஃபுட்பாலுடைய இமோஷனையும் ஃப்ளோவையும் தடுத்துடக்கூடாது. அதான் நடக்குது. கிரிக்கெட்லேயும் கூட இப்போ LBW அதெல்லாம் கூடதுக்கு ரிஃபரல்ஸை போடுறாங்க. போட்டவுடன் என்ன நடக்கும்னு சொன்னால், எல்லாத்துக்கும் போனோன்னு அந்த நல்லா அடித்து கொண்டிருக்க ஆள்கிட்ட மொமெண்டம் முடிஞ்சிடும், அந்த கேமோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அப்போ அது வந்து ஒரு பேலன்ஸை பாதிக்காத வகையில் தான் இது அமைந்திருக்கும். அதை விட்டுட்டு எல்லாமே இதன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், ஒரு இறுதிப் போட்டி மாதிரியான ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு கோல் வந்து ஒரு ஆள் ஆஃப் சைட்டில் பிளேயர் இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியேண்ட அங்கே இருக்கிற மைதானத்தில் இருக்கிற ஜட்ஜ் ரெஃப்ரியால் இந்த VAR போட்டு பார்த்தா துல்லியமாக கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி கோல் வந்து அந்த கோல் எல்லைக்குள்ளே விழுந்ததை கூட சில நேரத்தில் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி தான் அப்படியெல்லாம் சிலது உதவ முடியும். ஆனால் ரூல்ஸை அதிகப்படுத்துதன் மூலமாக அந்த ஃபுட்பாலுடைய ஆன்மாவான இமோஷனை நாங்கள் அதுலேருந்து எடுத்து விடக்கூடாது. அந்த இடத்துல தான் அந்த பேலன்ஸோண்ட கொண்டு வரணுமன்றதான் எல்லார்ட்டும் எதிர்பார்ப்போம். ஓகே மிஸ்டர் அருண், உங்களோட பணி வாழ்க்கையில் நீங்கள் நிறைய எமோஷ்னலான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நேரடியாவாக இருக்கட்டும், இல்லை டெலிகாஸ்ட் எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஒளிபரப்பு பரப்புன எதுனாலும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இமோஷ்னலான விஷயத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், என்னென்னா 2006 வேர்ல்ட் கப் நடக்கும்போது, அந்த 2006 வேர்ல்ட் கப்பில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து நல்லா விளையாடி கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ் வந்து அதுக்கு முதல் 1998 வேர்ல்ட் கப்பையும் வென்று இருந்தபடியாக, இப்போ குறிப்பாக பெரிய இந்த நாடுகள் வந்து ஒரு வேர்ல்ட் கப்பை வெல்றதுக்கு கூடுதலாக இந்த 1980ஸுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷ கேப்பில் தான் அடுத்த வேர்ல்ட் கப் வெல்லுவாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் ஒரு 8 வருஷ காலத்திலேயே ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணி அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது, அது வரைக்கும் நல்ல ஒரு விளையாடி கொண்டிருந்த சினேடின் ஜிடான், ஃப்ரான்ஸோட கேப்டன், என்ன செய்தாருன்னு சொன்னால், இட்டாலியோட ஒரு பிளேயரை தலையால் முட்டி அடித்து அப்படியே கீழே விழுந்துட்டார். அப்போ எல்லாருமே பரபரப்பாக பார்த்துக்கொண்டு இன்னும் அந்த வீரர் வந்து அந்த அதிர்ச்சியில், அதாவது அவர் வந்து ஃபுல் ஹெடிங்க போலுக்கு அடிக்காமல் அவர்கிட்ட நெஞ்சு கடிச்சு விட்டுட்டார். அப்போ ஒரு ஸ்தம்பிதம் அடைஞ்சு அது வரைக்குமே ஒரு யாருக்கு மேலே கீழே என்று சொல்லி ரெண்டுக்கும் பேலன்ஸாக போய்கொண்டிருந்த ஒரு கேம் வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு ரெட் கார்டு, ஜிடானை வெளியில் அனுப்புகிறாங்க. பிறகு இட்டாலி வந்து பெனால்டிஸில் ஃபைனலாக வின் பண்ணுறாங்க. அப்போ நான் யோசிச்சேன்னா, இந்த பெரிய ஒரு வீரருக்கு கூட அந்த நேரத்தில் அவருடைய நிதானம் இழந்து விட்டால் அந்த ஒரு சந்தர்ப்பம் நழுவி போகுது. அது வந்து எனக்கு ஒரு என்னமே என்ன அப்போ நான் யோசிச்சு கொண்டு தான், நாங்கள் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட எங்களோட நிதானத்தை இழந்து விடக்கூடாது. நான் இதில் ஒன்று கேட்குறேன், சம்பவம்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த கால்பந்து விளையாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சம்பவமோ இல்லை உங்களோட மனசை கேப்சர் பண்ண ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை ஷேர் பண்ணுங்க. உண்மையில் எனக்கு பிடிச்சதுண்டா கௌசி என்னண்டா, 1998 வேர்ல்ட் கப்பில் வந்து அப்போ வந்து உலகத்தோட கவனத்தை ஈர்த்த பெரிய வீரர் வந்து ரொனால்டோ. எந்த ரொனால்டோ? இப்போ விளையாடுற கிறிஸ்டியானோ ரொனால்டோ இல்லை, அவர் அப்போ இருந்த ரொனால்டோன்னு பிரேசில் வீரர், ரொனால்டோ நசிமேண்டோ அவர்கிட்ட இது. அப்போ அவரை தான் ரொனால்டோன்னு சொல்கிறது. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அடையாளம் வந்து மொட்டை அடித்து இந்த முன்னுக்கு மட்டும் ஒரு சின்ன கட்டோண்டு வச்சுருப்பார் அவர். அந்த ரொனால்டோ வந்து ஃபைனல் வரைக்கும் கொணந்துட்டார் பிரேசிலை. கொணந்த பிறகு ஃபைனலில் என்ன நடக்குமெண்டா, ஃப்ரீஸ் ஆகிடுவார். அவர்கிட்ட மூமெண்ட்ஸ் எல்லாம் தடவை இவர் என்ன இப்படி விளையாடுறாரு, இவர் அந்த சில நேரத்தில் எங்கேயாவது ஒரு ஸ்டேஜில் போயிட்டு நல்லா ஆடுறவங்களை விட்டோன்னே அவங்க அந்த இடத்துல ஸ்தம்பிதம் அடைஞ்சு நிற்பாங்களே, அப்படி அவர் நின்றோன்னு அந்த மேட்ச்சில் வந்து ஃப்ரான்ஸ் வென்றுடும் அந்த ஃபைனலில். அப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ரொனால்டோ போயிட்டு அவருக்கு பிறகு அவருக்கு ஒரு நீ கேப்பில் ஒரு காயமும் வந்து அவர் போகிறார். போயிட்டு பிறகு அடுத்த வேர்ல்ட் கப்பில்
1998 அவருக்கு ஸ்தம்பிதம் அடைகிறாரு. அப்புறம் 2002 வந்து திருப்பி அந்த நாட்டுக்கு வேர்ல்ட் கப்பை வென்று கொடுத்தாரு ரொனால்டோ. அப்போ அதுதான் எனக்கு அந்த மெமரியில் ஒன்றா இருந்து கொண்டு இருக்குது. கௌஷி மிக அழகா சொல்றாங்க. இவரை விட்ட இப்பயே கிரவுண்டுக்குள்ள போயிட்டு அப்படியே பூந்து கட்டிடுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா இப்பயே எனக்கு தோணுது அருண் அடுத்தடுத்துல இருந்து இப்ப சூட்ல எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், அப்புறம் ஜெர்சில தான் பார்க்க போறோம். கண்டிப்பா கண்டிப்பா, அதுவும் கலர் கலரா பாருங்களேன், இந்த முறை போட்டு அப்படியே தள்ளிடுவாரு. இல்லை அதோட கௌசி என்னண்டா, இதுவரைக்கும் நாங்கள் வேர்ல்ட் கப் வந்து வேறு நாடுகளில் நடைபெறும் போது அதை பார்த்து சொல்லுவோம். இந்த முறை முதல் முறையாக நாங்கள் இருக்கிற நாட்டிலேயே ஒரு கோஹோஸ்டாக இருக்குது. அப்போ அது அந்த ஃபீவரை நாங்கள் நேரடியாக அனுபவிக்கும். இது வரைக்கும் நாங்கள் அப்படி அந்த நாட்டில் நடக்குது, இந்த நாட்டில் நடக்குதுன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா, இது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் ஆல்மோஸ்ட் 86க்கு அப்புறம் வருது. அதான் ஏன்னா 86க்கு பிறகு நார்த் அமெரிக்காவுக்கு வருது, ஆனால் கனடாவுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ என்னண்டா இதில் வந்து எங்களோட வாழ்நாளில் மீண்டும் ஒரு முறை இப்படி எங்களுக்கு கிடைக்காது நிச்சயமா. ஏன்னா இவ்வளவு நாளில் நான் 1999 ஜேர்னலிசத்துக்கு வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு விளையாடுற நாட்டில் இருக்கிறேன். இனிமேல் எப்படி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்? ஏன்னா அடுத்த வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகிறது இங்கே 3 நாடுகளில் நடக்க போகுது. அதாவது போர்த்துக்கல், மொராக்கோ, அப்புறம் இன்னொரு இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு சவுத் அமெரிக்கன் நாட்டில் நடக்க போகுது. ஏன்னா அதான் ஃபுட்பால் தொடங்கி 100வது வருஷம். ஏன்னா அடுத்த வருஷம் ஏன்னா 1900 ஃபுட்பாலில் ஃபீஃபா தொடங்கி 1930. அப்போ அதுலேருந்து சென்டினரி கேம்ஸாக நடக்க போகுது. ஆகவே எங்களுக்கு இது ஒரு மிகவும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள் இந்த இதை. அப்ப நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு போங்க. அதுவும் டொரண்டோ நம்ம பிஎம்ஓல தான் நடக்க போகுது. நாங்க வந்துடுறோம், போலாம் எல்லாரும் சேர்ந்து போலாம். எங்களுக்கு உள்ளுக்கு போக கிடைக்குதோ தெரியாது, அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியிலேயாவது போயிட்டு கண்டிப்பா. அதே மாதிரி ஆதி டிவி நேயர்களே, எங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபுட்பாலை பார்க்க போறீங்க. நீங்க இந்த ஃபுட்பால நிறைய எபிசோட்ஸை நாங்க கொண்டு போறோம். கண்டிப்பா நீங்க எங்க கூட சேர்ந்து பாருங்க. நம்ம ஃபுட்பாலோட நாலேஜை வளர்த்துக்கிறது மட்டும் இல்ல, கேமை பார்க்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். அடுத்தது மிஸ்டர் அருண், விளையாட்டு ஊடகத்துறைக்குள்ள வர விரும்புகிற இளைஞர்களுக்கு உங்களோட அறிவுரைகள் என்ன? நான் என்னென்னா பொதுவாக இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐயோட டொமினன்ஸ் அதிகரிச்சிருக்குது. அந்த வகையில் ஆட்கள் எல்லோருமே மேற்போக்காகத்தான் வாசித்துட்டு போகிறாங்க. எந்த விடயத்தையும் அந்த சோஷியல் மீடியாவில் பதிவு செய்கிற மாதிரி 2-3 வசனங்கள் அப்படித்தான் இருந்துட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஆளுக்கு ஒரு துறை சார்ந்த நுழைவு தேவைன்னு சொன்னால் அவங்க ஒரு ஊடகத்துறையிலேயோ இதிலேயோ வந்தாக வேண்டும். அதில் விளையாட்டுத்துறை எதை உங்களுக்கு கொடுக்குமெண்டா, நீங்கள் அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, அதை பற்றி நீங்கள் கூட ஸ்லாகிக்கிறதுக்கு, ஆராயறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதன் மூலமாக விளையாட்டுத்துறையில் வர்றவங்களுக்கு ஒரு நாளுமே நாங்கள் வந்து போரிங் இருக்காது. ஏண்டா நாங்கள் எந்த ஒரு விளையாட்டு எங்கே நடந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கபடி எங்களோட மைண்ட் வந்து ஐயோ லோன்லினஸ்ன்ற இதுக்கே போகாது. சில நேரத்தில் எங்களுக்கு விருப்பமான பிளேயர் தோற்கும் போது கவலை வரும், ஆனால் அந்த கவலை மீண்டும் வெற்றியாக மாறுற சந்தர்ப்பம் வரும். மீண்டும் நாங்கள் எங்களோட பிளேயர் வந்து வெல்லும் போது நாங்களும் வென்றதான உணர்வு வரும். எங்களோட அணி வெல்லும் போது அந்த அணி நாங்களும் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு உலக பிரஜையாக எங்களை நாங்கள் உருவகித்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் அதெல்லாம் வருது. அவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அதற்கான அவங்களுக்கு அதிலேருந்து மேலெழுகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏனெண்டா இன்றைக்கு நாங்கள் முந்தைய காலத்தில் தான் நீங்கள் ஒரு பத்திரிகையில் போய் சேரணும், ஒரு டிவி சேனலில் சேரணும் அப்படி என்று இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு விடயத்தானம் தொடர்பான அறிவு இருந்துட்டேன்டா நீங்களே பேசிக்கொள்ளலாம், ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசிக்கலாம். அப்போ நீங்கள் அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பேசுகிறதன் மூலமாக அது உங்களுக்கு ஒரு வருமான வழியாக கூட அல்லது உங்களோட அடையாளத்தை காண்பிக்கிறதுக்கான ஒரு சாதனமாக கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது வந்து வாலிபர்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அப்போது ஃபீஃபாக்குள்ளே வரப்போகிற புது ஜெனரேஷன், அதாவது வாலிபர்களாக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டாளத்துக்கு உங்களோட ஒரு சின்ன அட்வைஸாக என்ன? இப்போ என்னென்னா இப்போ ஸ்போர்ட்ஸை கூட டொமினேட் பண்ணுறதே வாலிபர்கள். நாங்கள் இப்போ பார்த்தோம்னா இப்போ என்னவோ உலகத்தில் நன்கு அறியப்பட்ட பேராக இந்த காலத்தில் இருக்குது மெஸ்ஸி, ரொனால்டோ தான். ஆனால் இப்போ கேமை டொமினேட் பண்ணுற ஆக்களாக இருக்கிறது லமைன் ஜமால்ன்னு சொல்லி ஒரு ஸ்பெயின் வீரர், 16 வயது.
அப்படி எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான் டொமினேட் பண்ண. அப்போ அவங்கள ரசிக்கிறவங்களும் சின்னவங்களை தானே கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் வாலிபர்கள் என்றது அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த விளையாட்டு வந்து வளமையாக நடக்கிறது. இப்போ நாங்கள் கிரிக்கெட் மாதிரியான ஒரு விளையாட்டில் நாங்கள் அப்படியே ரைட் த்ரூ அவுட்டாக நாங்கள் ஒரு ஐபிஎல் அப்படி என்னங்கிற தமிழ் ஆக்கள் மத்தியில் அந்த அந்த இது வந்து பரவிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஃபுட்பால்ன்றது கூடுதலாக இப்படி ஒரு வேர்ல்ட் கப் நேரத்தில் தான் பீக் ஆகிறது ஆக்களுடைய அந்த பேஷன். அதே மாதிரி ஏதாவது லாலிகாண்டு ஸ்பானிஷில் நடக்கிற போட்டிகள், இங்கிலாண்டில் நடக்கிற இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக், இப்படியான போட்டிகள் போதும் ஆக்கள் பார்க்குறது இருக்குது. ஆனால் ஃபுட்பால் வந்து குறிப்பாக இந்த காலத்தில் கூட ஜனப்பிரிய இதாக மக்கள் மத்தியில் பிரபல்யமாக இருக்கும், கூட ரசிகர்களை உள்ளுக்கு அழைத்துட்டு வரும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த மாதிரியான ஒரு ஃபீஃபா தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே வந்து அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வந்து கலந்து உரையாடணும். ஸோ இது ஆதி டிவி மூலமாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறோம். ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஷோவோட இறுதி கட்டம் அப்படிங்கும்போது ஓகே சாரி ஓகே ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி ஃபீஃபாவில் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சியோட மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு நீங்கள் தான். அப்போ ஃபீஃபாவை பற்றியும் அதே மாதிரி மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ ப்ளீஸ். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக ஆதி டிவிக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெண்டா எவ்வளவுதான் ஒரு ஆள் ஒரு நாலேஜை கொண்டிருந்தாலும் அது மக்களிடையே போய் சேர்றதுக்கான சந்தர்ப்பம் இவ்வாறான ஊடகங்கள் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. அதற்கு ஒரு டைம்லி இன்டர்வென்ஷனை செய்த ஆதி டிவிக்கு மிக முக்கியமான நன்றிகள். இதில் நான் குறிப்பாக கூறுறது என்னென்றால், இப்படியான வேர்ல்ட் கப், ஒலிம்பிக்ஸ் இப்படியான சந்தர்ப்பங்கள் அந்த விளையாட்டு தொடர்பான ஆர்வத்தை பல்லாயிரக்கணக்கான பல மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கும். அந்த வகையில் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் மத்தியில் விளையாட்டை பற்றிய அறிவை கொண்டு சேர்க்கிறதுக்கு இதை நாங்கள் ஏனென்று சொன்னால், இந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு காலத்தில் அம்மாமார் வந்து பிள்ளைகளை வந்து விளையாடுறது போதும் வீட்டுக்கு வா என்று சொல்கிற காலம் போய் இப்போ போய் விளையாடு என்று திறத்துற அளவுக்கு இருக்கேன்னு அவங்களோட டிஜிட்டல் சாதனங்களோடு இணைந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை அவங்க கூட்டாக இணைந்து பார்க்குறதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சிகளை கேட்கறது மூலமாக அந்த விளையாட்டு தொடர்பான ஆர்வத்தை ஏற்படுத்தி அவங்கள விளையாட வைக்க முடியும். ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க கிரிக்கெட் எங்களுடைய தமிழ் மக்கள் இந்தியாவிலெல்லாம் ஃபேமஸ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிள்ளைக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நல்ல தலைமைத்துவத்தை வளர்க்குற ஒரு கேம் தான் டென்னிஸ். ஆனால் நிறைய பேருக்கு டென்னிஸ்க்கு பயிற்சி அளிக்க முடியாத காரணம் அதோட செலவு கூட, அது எக்யூப்மெண்ட், கோச்சிங். ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்போ இறுதி கட்டம் அப்படின்னா ஃபீஃபாவை பொறுத்தவரையிலும் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட மேன் ஆஃப் த மேட்ச் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் அருண் தான். அவர் 25 வருஷமாக ஜேர்னலிசமில் இருக்கார். வெள்ளி விழா கொண்டாடுற மாதிரி வெள்ளி விழா நாயகன். ஸோ மிஸ்டர் அருண், ஃபீஃபாவை பற்றியும் கால்பந்தை பற்றியும் மக்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மேலே ஃபீஃபா ஒரு முக்கியமான ஒரு உலகத்தில் இருக்கிற நிகழ்வுகளில் ஃபீஃபா உண்டேண்டா உலகத்தில் அதிகம் பேர் பார்க்குற விளையாட்டு நிகழ்ச்சி தான் ஃபீஃபா. ஆகவே இது என்னத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குதுண்டா, இதுவரையில் விளையாட்டில் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட என்னப்பா நடக்குது என்று சொல்லி அவருக்கு மீண்டுமா பார்த்து அதில் உள்நுழைகிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இது அமையும். அந்த வகையில் எங்களுடைய கடந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்றோராக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், விளையாடினது போதும் உள்ளே வாண்டு கூப்பிடுற காலம் போய் ஏதாவது போய் வெளியில் விளையாடு, ஃபோனை நொண்டி கொண்டு இருக்காது என்று சொல்கிற காலம் தான் இப்போ இருக்குது. அப்படி வந்துட்டு அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்தோம்டா இப்படியான விளையாட்டை பார்க்குறது மூலமாக பிள்ளைகளோட பெற்றோர் இருந்து செலவிடணும். அதை பார்த்து அதை பற்றி பேசி அதை சிந்தித்து சிலாகித்து செய்கிறதன் மூலமாக பெற்றோர் என்ன செய்யலாம்னா அவங்கள் மூலமாக ஒரு ஆர்வத்தை வளர்க்குறதுக்கு அது உதவும். அதன் மூலமாக பிள்ளைகள் அதில் ஈடுபட. ஏண்டா இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா இந்தியா அதுலாம் ஐபிஎல் எல்லாம் போகும்போது நிறைய ஆர்வம் வருகுது கிரிக்கெட் மீது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து இந்த ஃபுட்பால் தான் அனைத்து பாகங்களையும் ஒரு ஆள்கிட்ட உடலில் இயங்க வைக்கிற ஒரு விளையாட்டு. அதுக்கு நிறைய செலவில்லாத ஒரு விளையாட்டு. இதே டென்னிஸ் எல்லாம் நல்ல விளையாட்டுன்னு கூறுவார்கள். ஆனால் நீங்கள் டென்னிஸில் போயிட்டு அதற்கு ரெக்கெட் அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி அவரை ஒரு கோச்சிங்குக்கு போட்டால்
நீங்கள் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் தான் அது சாத்தியமாகும் பெரும்பாலும். ஆனால் ஃபுட்பால் அப்படி இல்லை. அதை நீங்கள் தெருக்கள்லையும் விளையாடலாம், ஹோல்லையும் விளையாடலாம், இன்டோர் இதுக்குள்ளேயும் கூட விளையாடலாம். ஒரு பெரிய ஒரு ஸ்னோ இல்லாத போது இருக்கிற போது கூட நீங்கள் எங்கேயும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அதை என்ஜாய் பண்ணி எப்பயுமே எங்களோட மக்கள் மத்தியில் ஒரு இதை நான் வைக்கிறேன். விளையாட்டை வந்து இவரை வந்து ஒரு பெரிய வீரராக ஒரு நேஷ்னல் டீமில் விளையாடணும் என்று ஆரம்பிக்கக்கூடாது. அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும். அந்த விளையாட்டை என்ஜாய் பண்ணி அதை பற்றி நாங்கள் செய்கிறதன் மூலமாக பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு போகும்போது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி ஒருவன் விழுந்து போனால் மீண்டும் எழுந்து நிற்கிறது, அந்த உணர்வை வந்து வளர்த்து கொள்ளலாம். ஏன்னா அந்த இது வந்து நிறைய இதுகள் சொல்லி கொடுக்க. இப்போ நீங்கள் மற்ற நியூஸ்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நியூஸ்கள்ல எல்லாம் சோர்வு, அங்கே என்ன நடக்குது, குண்டு வெடிப்பு, இது பிரச்சனை அப்படி என்று தான் டிப்ரெஷன் ஆயிடுவோம். ஆனால் விளையாட்டில் தான் அது தோல்வியாக இருந்தாலும் ஒரு பாடம், வெற்றியாக இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அடுத்த கட்டத்தை தக்க வைக்கிறது ஒரு பாடமாக மாறும். ஆகவே இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அனைவரும் இதை ஆர்வத்தை வளர்த்து கொள்ளணும். இது பிள்ளைகளுக்கானது என்று அவங்கள தனித்து விடக்கூடாது. பெற்றோர்களும் இருந்து இது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சந்தர்ப்பம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளவு நாள் காலத்தில் நான் 25 வருஷத்துக்கு மேலே ஜேர்னலிசத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு போட்டி நடக்கிற நாட்டில் நான் இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைய போகுது. கனடாவில் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த நேரடியாக நாங்கள் காண்ற தகவலை உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஆதி டிவிக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் எவ்வளவுதான் ஒரு ஆள் அதில் அறிவு ஆற்றல் படைத்திருந்தாலும் கூட அது சரியான ஊடகங்கள் மூலமாக கடத்தப்படாத போது நிறைய பேரை சென்றடைய முடியாது. அந்த வகையில் ஆதி டிவிக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். என்னோட இணைந்திருந்த உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றிகள். நன்றி மிஸ்டர் அருண். இது வந்து எங்களோட நிறைவு நிகழ்ச்சி இல்லை, கண்டிப்பாக இதுதான் எங்களோட ஆரம்பம். மக்களே, நாங்கள் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக கொண்டு வர போகிறோம். ஆதி டிவியில் தூங்கா இரவுகளில் ஃபீஃபா உலக கிண்ணம் உங்களோட நிறைய எபிசோட்ஸுகளை மிஸ்டர் அருணோட பகிர்ந்துக்க போகிறோம். நீங்களும் தயாராக இருங்க. நீங்களும் அதே மாதிரி நீங்க ஒரு கால்பந்து வீரரா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால்பந்து பிடிக்குமா அப்படின்னா நீங்களும் ஆதி டிவியோட வந்து இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிக்கலாம். அதே மாதிரி 5 கொஸ்டின்ஸ் மிஸ்டர் அருணை கேட்கலாம். நீங்க வரத்துக்கு ரெடினா ஆதி டிவியை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.